திரு துரைமுருகன் அவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். அதோடு அவருக்கு என்று அரசியல் பின்புலம் கிடையாது. அவராகவே கல்லூரியில் படித்து மாணவர் பருவத்திலிருந்து போராடி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை போல சினிமாவில் நடித்துவிட்டு அடுத்த நாளே துணை முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சருக்கோ அவர் வரவில்லை. அப்படி போராடி வந்த காரணத்தினால்தான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக ஏற்கனவே முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள். சரி, அதுதான் போகட்டும், அடுத்த நிலையில இருக்கின்ற துணை முதலமைச்சராவது நமக்கு கிடைக்காதா என்று நினைக்கின்ற பொழுது தந்தை போலவே மகனும் அடுத்த வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அழுத்தம் இருக்கிறது, என்னால் இன்னும் கனி பழுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவரே அதை பழுக்குவதற்கு இந்த மாம்பழத்துல ஒரு மருந்து வைப்பாங்க சீக்கிரம் பழுக்கிறது, அது மாதிரி மற்ற இருக்கிற சீனியர்கள் எல்லாம் இந்த மருந்தை வச்சு நீங்க சொல்லியான்றாங்க.